ஹலோ அண்ட் வெல்கம் டு 3 நொடிகளில். சினிமால இருந்து கத்துக்க வேண்டிய விஷயத்தை நம்ம சீரீஸ்ல பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்மார்ட் கோல்ஸ், அதாவது திட்டவட்டமான இலக்குகள். வாங்க பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, ஸ்பெசிஃபிக் கோல்ஸ், அதாவது திட்டவட்டமான இலக்குகள். ஸ்பெசிஃபிக் கோலுங்கிறது சாதாரண கோல்ஸை விட ரொம்பவும் கூர்மையானது. உங்களுக்கு நீங்களே ஒரு கோல் செட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும். யாரு, எங்கே, எப்போ, எப்படி, எதுக்கு அப்படிங்கிற கேள்விகள். பாய்ஸ் படத்துல இருந்து இந்த காட்சி. நிறுத்துங்கடா. ஏன் ஒரு டர்க்கி டவலை கட்டிக்கிட்டு ஆடுங்களேன். உங்களுக்கு சினிமா டியூன் தானா? மாத்தி யோசிங்கடா. ஒரு லேட்டரல் திங்கிங் வேண்டாமா? கன்னிச்சாமி புதுசா மாலை ஏறும் நாளப்பா, கருப்பு சட்டை போட்ட ஆத்துக நானப்பா. கன்னிச்சாமி புதுசா மாலை ஏறும் நாளப்பா, கருப்பு சட்டை போட்ட ஆத்துக. புதுசா வந்துக்கிற பாய் டைப்பிங் டெஸ்ட் கொடுங்க. எனக்கு ஒரு பாய் டைப்பிங் டெஸ்ட் கொடுங்க. பாயிண்ட் நம்பர் 2, மெஷரபிள், அதாவது அளவிடக்கூடிய கோல்ஸ். உங்க கோல் என்னன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதை எந்த வழியில் அச்சீவ் பண்ண போறீங்கிறத முடிவு பண்ணுங்க. அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அதுக்கு என்ன ரிசோர்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத மெஷர் பண்ண ஆரம்பிங்க. ஜீவா படத்துல இருந்து இந்த சீன். இப்போ கூட நான் செல்ஃபிஷா தான் யோசிக்கிறேன். உன்னால எந்த தப்பும் இல்லை. கிரிக்கெட் இல்லாத வாழ்க்கையினால் யோசிச்சு பார்க்க முடியாது ஜெனி. பைத்தியம் மாதிரி உள்ள போயிட்டேன். என்னால வெளியே வர முடியல. என் லைஃப்ல எல்லாமே முடிச்சிச்சுன்னு நினைச்சேன். என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாருக்கும் என் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஜீவா, ஜீவா, உன் ஹார்ட் ஒர்க் வீண் போகடா. கடவுள் மறுபடியும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. புரியல கோச். இந்த வருஷம் தொடங்க போற சிபிஎல்ல நீ செலக்ட் ஆயிருக்கடா. ஆமா ஜீவா. பாயிண்ட் நம்பர் 3, அட்டைனபிள், அதாவது அடையக்கூடிய கோல்ஸ். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கோல் எதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான டேலண்ட், ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிங்க. மிகவும் முக்கியமானது பிராக்டிஸ். அதுக்கு உதாரணமா இறுதி சுற்று படத்துல இருந்து இந்த காட்சி பாருங்க. சுத்தி பார்வதி, இங்க இருக்கிற யாருக்கும் உன்னை கண்டுபிடிக்காது. நீ தோற்றுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ என்னோட ஸ்டூடெண்ட். ஒரே ஒரு தப்பு, உன்னை தூக்கி அடிச்சிருவாங்க. உனக்கு என்ன வேணும் மாஸ்டர்? நாக் அவுட். பாயிண்ட்ஸ் வச்சு நீ ஜெயிக்க முடியாது. அவ்வளோதானே? பாயிண்ட் நம்பர் 4, ரியலிஸ்டிக், அதாவது யதார்த்தமான கோல்ஸ். ஒரு இலக்கை நோக்கி நடக்கும்போது உண்மையான விருப்பமும் திறமையும் ரொம்ப முக்கியம். உங்க கோல்ஸ் எவ்வளோ பெருசா இருக்கணுங்கிற முடிவு பண்றது நீங்க மட்டும்தான். இந்த சீனை பாருங்க. நீ நிறைய குடிக்கிற, உனக்கு சக்தி போதாது. யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் தி ஜாப். திரும்ப ஒரு சத்திரியனா மாறுற தகுதி உனக்கு கிடையாது. போ. இந்த பன்னீர்செல்வம் எங்களுக்கு தேவையில்லை. கெட் அவுட். சார், அவுட். என்னால முடியும், வாழ முடியும். பாயிண்ட் நம்பர் 5, டைம் பவுண்ட். இலக்குங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள முடிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இல்லைன்னா நம்ம கோல்ஸை விட்டு நம்ம டிவியேட் ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்கு. விசு படத்துல வர்ற பையன் மாதிரி SSLC எக்ஸாம் எழுதிட்டே இருப்போம். அண்ணாமலை படத்துல இருந்து இந்த சீன். பெரிய ராஜபரம்பரையா? பெரிய சுல்தானா? தாஜ்மஹாலை கட்டிட்டா அதை என் மாமன் இடிச்சுட்டான்னு சொல்ல வரைய தீப்பொட்டி மாதிரி. அசோக், நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பனை தான் பார்த்திருக்க. இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகால ஆரம்பமாயிடுச்சு. எனக்கு உனக்கு தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு.
இந்த யுத்தத்துல நான் உன்னை விட பணம் பேர் போகிற அந்தஸ்தை சம்பாதிச்சு பல அடுக்குமாளிகை ஓட்டைகளை கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பண வெறிய ஒளிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. பாத்தீங்களா, ஸ்மார்ட் கோல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட உடனே கிளம்பிட்டீங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் 3 நொடிகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோடுக்கு ரெடி பண்ண நான் கிளம்புறேன். Until then, goodbye.